வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ இருக்கும் இல்லாதவங்க கடந்து போயிடலாம். இன்னைக்கு என்கிட்ட பர்சனலா வந்த ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கு இந்த ஏஜ் அட்டன் பண்ற ஜாதகம் பார்க்கலாமா, ஏன் பாக்குறாங்க அப்படின்னு. எப்போதுமே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், உங்களுக்கு யாராவது ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா ஏன் எதுக்கு அப்படின்ற ரீசனை கேட்டு தெரிஞ்சுக்குங்கன்னு. ஒரு உயிர் பூமியில பிறக்குதுன்றத அப்ப அந்த உயிர் பிறக்கிற நேரம் இடம் திகதியை வச்சு அந்த உயிருடைய அந்த மனித உயிருடைய ஆயுள் காலங்கள்ல இருந்து எல்லாமே வாழ்க்கை சம்பவங்கள் வரைக்கும் ஜாதக அடிப்படையில நிர்ணயிக்கப்படுகிறதுன்றது நிச்சயமான உண்மை. இதை மறுத்து பேசுறதுக்கு அறிவியலாலும் முடியாது. ஓகேங்களா? அடுத்ததாக அதே மனிதன் இறந்து போற நேரத்துக்கு நிச்சயமா ஜாதகம் பார்க்கணும். ஏன்னா அதை வச்சுதான் நம்ம திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுக்க போறோம். இது ரெண்டு கம்பல்சரி பண்ணியாக வேண்டிய விஷயம். இதுக்கிடையில குழந்தை சாப்பிடுற தேதியை எடுத்து வச்சு ஜாதகம் பார்ப்பேன். நான் குழந்தை நடக்கிற தேதியை எடுத்து வச்சு ஜாதகம் பார்ப்பேன். குழந்தை இரும்புற தேதி எடுத்து வச்சு நான் ஜாதகம் பார்ப்பேன். குழந்தை ருதுவான ஜாதகம் எடுத்து வச்சு நான் பார்ப்பேன். அப்படின்னாக்கா இது எப்படிப்பட்டது அப்படின்றத நான் உங்ககிட்டே விட்டுறேன். ஏன்னா எனக்கு என்ன தோணுதோ நான் அதை ஒரு புக்கா எழுதி அனுப்பி விட்டேன்னா அது இடைச்சுறுகள்ன்ற பேர்ல என் பேர்ல அது வரும். இது பண்ணித்தான் ஆகணும். என்னன்னா இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒருத்தர் இவரு தான் மலேசியாலே பெரியவர் அப்படி இப்படிலாம் வரும். ஓகேங்களா? அது நம்ம பேச வேணாம். சரி, இது பண்ணணுமா அப்படின்னு கேட்டா தேவையில்லாதது. ஓகேங்களா? அப்ப பண்றாங்களே அப்படின்னு கேட்டா உங்ககிட்ட உங்க வீட்டுல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்க.